முன்னாடி எல்லாம் எனக்கு கேஸ் 2 மாசத்துக்கு வரும், 60 நாள் தாண்டி. இப்பெல்லாம் 45 நாள் தாண்ட முடியுங்க. என்னதான் கதைன்னு தெரியாண்டங்கு. ஏ பூனை, அந்த பக்கம் தூர போ. மீனை கிட்ட எதை எடுத்துக்கிட்டு போயிடாத, அப்புறம் அடுப்புல முடிச்சு வச்சுடுவே பாத்துக்க. மனசு இருக்க கடுப்பு தெரியாம இந்த வரவு அடுப்புல போட்டுக்கிட்டு என்னன்னு சோறு கறி ஆக்கிட்டு நடக்குது. கேஸ்லயே பண்ணி பண்ணி நமக்கு இதுல இப்ப பண்ணதுக்கு தோண மாட்டேங்குது. இளவெடுத்த காக்கா வேற ஒரு பக்கம் காதுக்குள்ளே வந்து கரைஞ்சிக்கிட்டு கிடக்கம்மா. தூரப்பா, எங்கேயாவது போய் கரை. இங்க நின்று காத்துக்குள்ள கரைஞ்சிக்கிட்டு நிக்காத. இவளுக்கு நானும் மீன் தலைய பிறக்கி பிறக்கி போட்டுக்கிட்டு தான் இருக்கேன், வந்துகிட்டே இருக்கம்மா. இந்த அப்பா, எங்கேயாவது போய் கரை ஓடு. எம்மம்மம்மம், அந்த மீனை கழுவி கறியாக்கிறதுக்குள்ள இந்த காக்காவட்டையும் பூனைகிட்டையும் இருந்து மீனை காப்பாத்துறதுக்குள்ள போதும் போதும் ஐ வீரம். நான் எந்த காலம் இந்த அடுப்புல கடந்துக்கிட்டு சோறு கறி ஆக்க போறேன்னா தெரியல. ஐயே, சோறு வேற பொங்கி ஊத்திட்டு அடக்க, அடுப்பு வேற அணைச்சுப்படுமே. என்னனையும் ஊத்திட்டு அடந்துட்டு போட்டு தனல்லையாவது கடந்து சோறு கொஞ்சம் வியாவும். அடுப்பை எரிச்சிட்டு இடந்தாலும் வரவு தான் செலவாகும், சோறு வியாவாது. கொஞ்ச நேரம் பொறுமையா தணல்ல கடந்து வெந்துட்டு இடக்கட்டும். அதுக்குள்ள இந்த மீனை மட்டும் கழுவிட்டு எந்திரிச்சிருவோம். இந்த காக்காவும் மீனை வந்துட்டு அள்ளிட்டு பேரும் போல இருக்கு அவளை மீனையும். நானே இவ்வளோ மீனையும் 150 ரூபாய்க்கு வாங்கி வச்சிருக்கேன். பிள்ளைகளுக்கு கொஞ்சோண்டு கறி ஆக்கிட்டு 2-3 பொரிச்சு வைக்கலாமன்னு. கழுவி கறியாக்கிறதுக்கு முன்னாடி இந்த நாய் வாயிலையும் பூனை வாயிலையும் தான் போட்டுட்டு போகணும் போல இருக்கு அவளை மீனையும். காய்ஸ், உங்களெல்லாம் இப்போ நான் எதுக்காக கூப்பிட்டுருக்கேன்னா ஒரு முக்கியமான விஷயத்துக்காக தான் இப்போ உங்களை நான் கூப்பிட்டுருக்கேன். நீங்கள் எனக்காக ஒரு ஹெல்ப் பண்ணணும். அங்க பாரு ஒருத்தனை கூட்டத்துல நழுவி ஓட பார்க்காம பாரு. ஏய் நில்லுடா, முக்கியமான விஷயம் பேசிக்கிட்டு இருக்க, எங்க ஓடுற? அவனுக்கு அர்ஜென்ட்டா கக்கா வருமா இருக்கும் பாஸ், அதான் போவான். அவனை விடுங்க. நீங்க என்ன காரியத்துக்காக எங்களை கூப்பிட்டீங்க, நீங்க சொல்லுங்க. அது ஒண்ணாலடா, நம்ம தலைவர்கிட்டே ஒரு 2 பேர் கை வச்சுட்டாங்க. அவங்கள சும்மா விடக்கூடாது, அவங்களுக்கு ஒரு பாடத்தை கத்து கொடுக்கணும் நாம. அதனால நான் சொல்ற வீட்டுக்கு போய் நீங்கெல்லாம் அவங்க வீட்டை உண்டு இல்லைன்னு பண்ணணும். வீட்டுக்கு போனா எலி மருந்து வச்சு கொன்றுவாங்களே பாஸ் நம்மள. ஆமா பாஸ், விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு மட்டும் நம்மள பார்த்தா மோச்சதா அவன் இவன்னு நல்லா நம்மள வச்சு கொண்டாடுறாங்க. அதே மத்த நாளா இருந்தா எலி மருந்து போட்டு நம்மள கொன்னு தூக்கி வெளிய வீசிடுறாங்க. சரி சரி, புரியுது. அதுக்காக தான் நான் இப்போ 2 பேர் வீட்டுக்கு உங்களை அனுப்புறேன். அங்க போய் உங்களுக்கு என்னென்ன பண்ண தோணுதோ அதெல்லாம் பண்ணி வச்சிருங்க. அது போதும் எனக்கு. உயிருக்கு எதுவும் சேதாரம் ஆயிராத. அதெல்லாம் ஒண்ணும் ஆகாதுடா, நான் பாத்துக்கிறேன். அப்ப ஓகே பாஸ், நாங்க அங்க போய் என்ன வேணாலும் பண்ணலாமா? என்ன வேணாலும் பண்ணலாம். ஐ ஜாலி. பாஸ் அட்ரஸ் சொல்லுங்க பாஸ். ஒருத்தி வீடு இந்த ஊர்லயே நல்ல பெரிய மாடி வீடா ஒருத்தி போட்டு வச்சிருக்கா. அந்த வீட்டுக்கு போனோம். அதுக்கு நீங்க கார்டன் வழியா போங்க, ஈஸியா இருக்கும். இன்னொருத்தி வீடு ஓட்டு வீடு தான். அங்கேயும் சுற்றி காம்பவுண்டு எல்லாம் இருந்தாலும் அங்கேயும் செடி கொடின்னு சைடெல்லாம் இருக்கிறதுனால அங்கேயும் பள்ளத்தை போட்டு நோண்டி உள்ள போயிருங்க, சேஃபா போயிடலாம். பாஸ் இப்படி சொன்னா எப்படி பாஸ்? கரெக்டா லொகேஷன் சொல்லுங்க. சரி வாங்க, நானே கொண்டு போய் காட்டுறேன் வீட்டை. போய் சட்டு புட்டுன்னு வேலையை முடிச்சிட்டு வந்துடணும். என்ன? ஓகே பாஸ், ஓகே பாஸ். பாஸ் அங்க சாப்பிடுறதுக்கு எல்லாம் கிடைக்கும்ல? வீட்டை பூரா உருட்டி எல்லாத்தையும் எடுத்து சாப்பிடுங்க, எல்லாம் உங்களுக்காக தான். வாங்க. ஐ ஜாலி. டேய் வாங்கடா, கூட்டத்தை கலைங்க, ஓடியாங்க ஓடியாங்க ஓடியாங்க. இன்னைக்கு நம்ம காட்டுல மரம் டேய். என் பின்னாடியே ஃபாலோ பண்ணுங்க. அது எப்படி போவோம்? ராஜா கைய வச்சா அது எப்படிடா? ராங்கா போயிருமாடா. ராஜா கைய வச்சா அது ராங்கா போனதில்ல. பாஸ் இவங்க தானா பாஸ்? அது ஆமாடா. டேய் வந்த வேலையை பாருங்க, வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. பாஸ் செம்மையா டான்ஸ் ஆடுறாங்க, நாங்களும் கூட சேர்ந்து ஆடட்டுமா? டேய் முத உள்ள ஓடுங்கடா. ஓகே பாஸ், ஓகே பாஸ். ஆட்டத்தை பாரு என் மருமகளுக்கு. கொஞ்ச நெஞ்ச ஆட்டமா ஆடியா? இவ ஆட்டி வைக்க ஆட்டத்துல தான் என் மோவன் கிடந்து ஆடியா. என் மாமியார் என் புருஷெல்லாம் என்ன இப்படி ஆட விட்டுருந்தா நானும் சந்தோஷமா இருந்திருப்பேன். அவங்க எல்லாம் நம்மளை அடக்கில ஆண்டாவ, நம்மளால தான் யாரையும் அடக்க முடியல. என்ன அத்தை கிழவி வந்துட்டீங்களா மீனை வாங்கிட்டு? எது அத்தை கிழவியா? இல்லத்த, கீழே விழுந்துடாதீங்க, பார்த்து பத்திரம்னு சொன்னேன். மீன் வேற வச்சுக்கிட்டு வந்தியல்ல, அதான். கிழவிக்கு கோவத்தை பத்தி அத்தை கிழவின்னாதான் காடு வாவாங்கு வீடு போவாங்கு 7 வயசாகுது. இதை கிழவின்னு கூப்பிடப்படாதான்.
எல்லாரும் என்னாலும் குமரியா இருந்துட மண்டிய நீங்களும் வயசாகும் உங்களுக்கு நரைச்ச முடி வரதான் செய்யும். அப்பவும் கிளவி ஆவதான் செய்வீங்க நீங்கள். அப்ப உங்களோட கிளவிம்பா அவங்களுக்கு வந்து வாய்க்கவா. கோவப்படாதீங்க, நான் எதுவும் தப்பா சொல்லல. கீழே விழுந்துடாதீங்கன்னு தான் சொன்னேன். உங்க காதுக்கு அப்படி என்னன்னு கேட்டுச்சோ என்னமோ. வயசாகி போச்சுல, காது இது சரியா கேட்க மாட்டேங்குதோ என்னமோ. சரி போங்க, தேங்காய்லாம் அரைச்சி வச்சுட்டேன். கரண்ட் போறதுக்குள்ள சரி வேற கறி ஆக்கணுமே அப்படின்னு இந்த அடுப்புக்கு சோறெல்லாம் போட்டு அரிசியெல்லாம் போட்டு வந்துட்டேன். இந்த தேங்காய்லாம் அரைச்சி வச்சுட்டேன். நீங்க போய் மீதி வேலையை முடிச்சு விடுங்க. நீ எங்களா பயணம் போறா? லட்சுமி அக்கா கூப்பிட்டு விட்டாவ. ஏதோ குழம்புல சந்தேகமா எப்படி வைக்கணும்னு தெரியலையா, நான் போய் தான் சொல்லி கொடுக்கணும். அதனால நான் போயிட்டு ஓடியாந்துடுறேன் லட்சுமி அக்கா வீடு வரைக்கும். நீங்க மீதி வேலையை பார்த்து வச்சிருங்க. சரியாத்தே, நான் தான் வாரேன். இந்த மீனை வந்து கழுவி கொடுத்துட்டு போலாம். கை எனக்கு வலிக்குது. கழுவுங்கத்தே, மீன் கழுவுறதுக்குலாம் தலையை பிச்சு போட்டு குடல் எடுத்து வாழை வெட்டி போட்டு குழம்பு வச்சு விடுவீங்களா? பியாதி எடுப்பா. வீடு வீடா சோவாரனா அந்த ஆளை பெயர்வா சோவாரி. எதுக்கு வீட்டுல இந்த கறியெல்லாம் எவன் வைப்பான்னு போவாளது இல்லை. நம்ம இழிச்ச வாய் கணக்கு அங்கே இருக்கணும். நம்ம தலையில் அவ்வளோ வேலையும் கட்டிட்டு போயிரியா இரு. நான் ஒரு 4 நாள் என் மோவா விட்டுக்கு போயிடுறேன். அப்புறம் நீ சோறு ஏறி ஆக்கி பாரு, அப்போ தெரியும் உனக்கு கஷ்டம். நம்ம தலையெழுத்து நம்மளே போய் மீனை கழுவுவோம். இவட்ட கழுவ சொன்னாலும் செல்லு இல்லலாம் ஒழுங்காக எடுக்காமல் அந்தால கறி வச்சு தந்துடும். அப்புறம் நமக்கு திங்க மனம் வராது. நம்மளே போய் கறியை வச்சிருவோம் கழுவி. வீட்டுக்குள்ளே எங்கே கொண்டு போனால் மீன் வாடையாக அடிக்கும். வீட்டுக்கு பின்னாடி போய் கழுவிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு போவோம். மீன் சட்டியெல்லாம் பின்னாடி தான் கமத்தி வச்சிருப்பேன். இவ போய் கறியாக்க சொல்லி கொடுக்க போறாவலாம்ல. வீட்டில் இவளே கறி வைக்காண்டா, இவ அடுத்தவா வீட்டில் கறி வைக்க சொல்லி கொடுக்க போறாளாம். இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு? கௌதமங்கட இருக்கு அவளை. ஏன் போராத காலம் நான் இங்கிட்ட வந்து கடந்து சோறு கறி ஆக்கிட்டு அடக்கேன். இதுல சோறு கொஞ்சம் திங்கதானான்னு இருக்கு. ஐயே, வெங்காயம்லாம் ஒன்றும் உடைக்கல வெட்டலை. அதுக்குள்ள சட்டியை கொண்டு அடுப்புல வச்சுட்டேனே. அடுப்புல தீ வீணா போகுதுன்னு சோத்தை வெடிச்சிட்டு இந்த தீயை கொஞ்சம் வெளியே வரவ இழுத்து போட்டாலாவது இந்த சட்டி கையாம அடக்கும். லட்சு லட்சு லட்சு, இங்க என்ன பண்ணிட்டு அடக்கிய? வாழா பெரிய பொண்ணு. நான் வெளியே நின்று கூப்பிட்டு பார்த்துட்டு ஒன்றும் சத்தம் இல்லைன்னா தான் வீடு பூரா தேடிட்டு அடுப்பாங்கிற வரைக்கும் தேடிட்டு ஆளை காணுமேனு வேற நான் பின்னாடி வாரேன். உங்களுக்கு கூப்பிட்டது காதில் விழலையோ? எங்களா, நானே மூச்சு முட்டி போய் கிடக்கேன். எனக்கு காதுல ஒன்றும் விழல. ஆமாம், என்ன விறவடுப்புல சமைச்சிட்டு அடக்கிய? சட்டியெல்லாம் புவாஞ்சிட்டு அடக்கு. ஆமாடா, கொஞ்சம் அந்த வரவை கொஞ்சம் இழுத்து போடு. ஆமாம், என்னாச்சு? எதுக்கு விறவடுப்புல சாப்பாடு? அதை ஏன் கேட்க பெரிய பொண்ணு? யாமுக்கோ என்னாச்சு? அதை ஏன் கேட்க பெரிய பொண்ணு? காலையிலே அடுப்புல சோத்தை போட்டு கிண்டி அவளுக்கு பள்ளிக்கூடத்துக்கு காலேஜுக்கு கொடுத்து விடலாமேன்னு கிண்டிக்கிட்டு இருக்கும் போதே அங்க கேஸ் ஆஃப் ஆகி போச்சு. அப்புறம் என்னனையே கிண்டி பறக்கி எடுத்து காலேஜுக்கு அவளுக்கு பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பி விட்டுட்டேன், போயிட்டு வாங்கலான்னு. மதியமா மீனை வாங்கி கறியை வச்சு எடுத்துக்கிட்டு வாரேன் தோட்டத்துக்குன்னு அவரை அனுப்பி விட்டேன். அவரு வேண்டாம், நீ மீனை வாங்கி என்ன கறி வச்சு வை, நான் வீட்டுக்கே வந்து சாப்பிட வாரேனாக்கோன்னாரு. அந்தால சரின்னு சொல்லிட்டு மீனை வாங்கி கறியாக்கலான்னு பார்த்தா வேற கேஸ் இல்லையே. கேஸ் முடிஞ்சு போச்சு, புக் பண்ணியிருக்கேன். அது வரது என்ன 4 நாள் ஆகுங்கவ. என்னத்தை சொல்ல? கேஸ் முடியும்னு முன்னாடியே உங்களுக்கு தெரியும்ல. அப்போ சீக்கிரமாக புக் பண்ணி போட்டால் வந்துடும்ல. நீங்கள் ஏன் இப்படி போட்டுக்கிட்டு காலியாகிற வரைக்கும் வச்சுக்கிட்டு இருந்தீங்க? எங்க பெரிய பொண்ணு, முன்னாடி எல்லாம் எனக்கு 60-65 நாளைக்கு வந்துகிட்டு இருந்தது. இப்போ 40-45 நாளைக்கு தான் வருது கேஸ். நான் என்ன பண்ணுவேன்? ஏங்கோ ரொம்ப கேஸ் யூஸ் பண்ணுறீங்களோ? எங்க போ, சோறு கறியெல்லாம் காலையிலே வச்சுட்டு தோட்டத்துக்கு போறதா இருந்தா அங்க வீரியம். இவங்களுக்கு பள்ளிக்கூடத்துக்கு கொடுத்து விடுறேன்னு காலையிலே ஒரு சில நேரம் வேலையை முடிச்சிட்டேன்னா வேற எந்த நேரமும் நம்ம அடுப்பு பற்ற வேண்டிய வேலையே கிடையாது. வேற எதுக்கு இப்படி செலவாகுதுன்னு தெரியல. சுடு தண்ணி வைக்கணும்னா இப்போ இங்க வெளியிலே உள்ள அடுப்புல போட்டு வச்சிருவாளுவே. வேற எங்க நம்ம கேஸ் அடுப்பை பற்ற வைக்கன்னு சொல்லுவாயாம. எதுக்குதான் இப்படி காலியாகுதுன்னு தெரிய மாட்டேங்க. ஏக்கோ, ஒருவேளை இந்த கேஸுக்காரனுவேன் திறந்து விட்டுட்டு பாதியே கேஸை எடுத்துட்டு வரணும்ல உங்களுக்கு, அதனால தான் அப்படி இருக்கோ? தெரியலையே பெரிய பொண்ணு, ஒருவேளை இருக்குமோ? இல்லைக்கோ, நான் ஒரு வீடியோவில் ஒரு நாள் பார்த்தேன், பார்த்துக்கிடுங்க. கேஸை திறந்து விட்டுக்கிட்டு இருந்தா ஒருத்தன், அதை யாரோ வீடியோ எடுத்து போட்டிருந்தாவே தெரியாம. அந்த மாதிரிலாம் நாட்டில் நடக்குதுக்கோ. அதான் சொல்லி உங்களுக்கு ஒருவேளை அப்படி எதுவும் திறந்து விட்டு கொண்டு வராவளோ? எதுக்கு அப்படி கேஸை திறந்து விட்டுட்டு பாதி கேஸை கொண்டு வந்து தரணும்? இல்லைக்கோ, எனக்கு ஒரு சந்தேகம். உங்களுக்கு உடனே காலியாகுதுங்க கீழே, அதான் என்ன அப்படி கேட்கேன். தெரியலையே பெரிய பொண்ணு, ஒருவேளை இருக்குமோ? 2 மாசத்துக்கு முன்னாடி எங்க வீட்டுக்காரு அந்த கேஸுக்காரங்கிட்ட சண்டை போட்டாரு பத்துக்க. 30 ரூபா தான் கொடுக்க சொன்னாரு. நான் எப்பயும் 50 ரூபா கேட்பானா 50 ரூபா கொடுத்துருவேன் பத்துக்க. அவன் 30 ரூபா கொடுக்க சொன்னாரு. எதுக்கு 50 ரூபா கொடுக்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொடுக்கும்போது நின்னாரா. அப்ப நான் அவன் 30 ரூபா கொடுக்கவே அவன் 50 ரூபா தந்தாதான் போவேன்னா அந்த அளவு பிடிச்சி திட்டி விட்டுட்டாரு. ஒருவேளை அதனால அவன் எனக்கு திறந்து விட்டுட்டு கம்மியா கொண்டு வந்து தரானோ? நீ இப்ப சொன்ன அப்புறம் தான் எனக்கு தோணுது பத்துக்க. அன்னைக்கு அப்படி சண்டை ஆகி போச்சு. அப்புறம் 30 ரூபாய் வாங்கிட்டு போனான்.
அதுக்கப்புறத்துல இருந்துதான் இப்படி உடனே காலியாவது பத்துக்க. எக்க அப்போ நான் அடித்து சொல்லுவேன், திறந்து விட்டு தான் கொண்டாரான் உங்கள் கேஸ்காரன். ஏலா அப்ப இதை எப்படி கண்டுபிடிக்கிறது? அப்போனா நீங்கள் கேஸுக்காரன் கேஸு கொண்டு வரும்போது எடை போட்டு வாங்கணும். எடை போட்டு வாங்கினா தெரிஞ்சிடும் கூட இருக்கா இல்லை குறையா இருக்கா இல்லை கரெக்டாக தான் இருக்கான்னு. அது எப்படி எடை போடியது? நம்ம எங்க கொண்டு போட்டு தராசு வாங்கி இதெல்லாம் போட்டு அளந்துட்டு அடக்க. எனக்கு என்ன பண்ணனு தெரியலையே பெரிய பொண்ணு. எக்க எடை பொடியதுன்னா தராசுலையே போடுவாவே. அது அந்த வெயிட் மிஷின்லாம் இருக்குல்ல, நம்ம எடை பார்ப்போமே, அந்த கட்டமாக ஒரு மிஷின் இருக்கும்ல, அதில் தூக்கி கேஸு தூக்கி வச்சுலாம் தெரிஞ்சிட போகுது. 60 கிலோ இருக்கணும்னு நினைக்கேன் கேஸு, அதை பார்த்தா தெரிஞ்சிடும். அப்ப நான் இந்த தடவை கேஸ் போட்டிருக்கேன் பத்துக்க. அதுவும் கொண்டு வரும்போது சொல்லியே எடை போட்டு தாரியாடே. என் வீட்டுலலாம் அந்த இட மிஷின் இல்ல. நீ இட மிஷின் வச்சிருக்கியோ? ஆமாம் எங்கள் வீட்டில் கிடக்கு, நான் வேணா எடுத்துக்கொண்டு தாரேன். நான் நீங்கள் அவன் வந்தான்னா தந்துட்டு ஓடிடுவான். அப்போ உடனேலாம் பார்க்கணுன்னா முடியாது வேற. நான் உங்கள்கிட்ட இட மிஷினை வச்சுட்டு போகிறேன், பிறகு எடுத்துக்கொண்டு வந்து தாரேன். நீங்கள் அவன் வந்ததும் அப்புறம் எடை போட்டு பார்த்துட்டு வாங்குங்க. என்னமோ போ, எல்லாத்தையும் இப்படி பார்த்துக்கிட்டு இருக்க முடியுமா சொல்லு. நம்ம எல்லாரும் கேட்ட நேருக்கு காசை கொடுத்து பழகி விட்டாவ, அதனால தான் அவன் குறைச்சி கொடுத்தா வாங்க மாட்டேங்க. அடுத்த முறை அவன் வரட்டும், கேஸ் கிசு குறையா இருக்கட்டும், அப்புறம் தானே இருக்கு அவனுக்கு. சரி சரி இழைச்சி கோவப்படாதீங்க. கொண்டாங்க வெங்காயம், நான் கொஞ்சம் உடைக்கேன். நான் வெங்காயத்தை உடச்சிக்கிட்டே, நீ அந்த தக்காளி எடுத்து வெட்டு வேணா. ஆமாம் கொண்டாங்க, நான் தக்காளியே வெட்டியேன். வெங்காயத்தை உடைச்சேன்னா வேற கண்ணெறியும். என்னது இது ஒரே வாடையாக இருக்குது? வச்சு என்ன ஒரே வாடையாக இருக்குது? இங்கே எப்படி உட்கார்ந்து நீங்கள் சோறு கறி ஆக்கிட்டு அடக்கிய? என்ன பெரிய பொண்ணு, மீன் வாடையா இருக்கும், அங்கனதான் உட்கார்ந்து மீனை கழுவுனே. ஐயா அது இல்லை, சாணி வாடையும் கீனி வாடையுமா இருக்குது, அதான் கேட்கேன். என்னது இப்படி ஸ்மெல் அடிக்கி? அது இந்த பக்கத்து விட்டு பிஞ்சி கிளவி பார்க்க வேலை. நம்ம விட்டு செவுத்துக்கு பின்னாடி தான் அவன் அவ்வளோ சாணியும் கொண்டு வந்து கொட்டுவா. அவளுக்கு வேற வேலை கிடையாது. நம்ம செவுரை நார் அடிக்கலன்னா அவளுக்கு தூக்கமே வராது. ஐயே அதான் இந்த வாடை அடிக்கோ? நான் அதுக்கு தான் இந்த பக்கம் சுடு தண்ணி வைக்க கூட வராண்டேன். இன்னைக்கு என் போராத காலம் நான் இங்கே வந்து சோறு கறி ஆக்கிக்கிட்டு கிடக்கேன். இந்த பியாதி எடுப்பாட்ட நான் எத்தனை முறையோ சொல்லிட்டேன், இந்த சைடு செவுத்து பக்கம் கொட்டாதீங்க, அந்த பக்கம் காடு தானே, அங்கன கொண்டு போய் கொட்டுங்கன்னா அவன் இங்கன தான் கொண்டு கொட்டியா. ஐயா என்னையா மரத்தை ஆதி கட்டிக்கிட்டு இங்கன வந்து நிக்கா? சோறு கீறு ஒன்றும் திங்காண்டாமா ஐயா? சோறு திங்காம இங்கன வந்து நின்றுகிட்டு இருக்க நேரம் ஆகுதுல்ல ஐயா, வா சாப்பிடுவோம். சோறுலாம் ஒன்றும் வேண்டாமா, போமா. ஏன் சோறு வேண்டாங்க? நேற்று வச்ச கருவாட்டு கறி இருக்கு. நான் இப்பதான் கோழி முட்டை போட்டுச்சு, அவ்வளத்தையும் பறக்கி அடையாக்கிறதுக்கு வைக்கணும்னு வச்சிருந்தேன். அதுல ஒரு முட்டையை எடுத்து உனக்கு அழகா முட்டையை பொரிச்சு தாரேன். நல்லா கருவாட்டு கறியில அருமையா இருக்கும், சாப்பிடுயா. அம்மா வேண்டாமா, எனக்கு இப்போ பசிக்கல. ஏன்யா எதுவும் போட்டு மனசுல நினைச்சு மனசை குழப்பிட்டு இருக்கியோ? பொண்ணு கிடைக்கலன்னு. அதெல்லாம் கிடைக்குங்கயா, நீ எதுக்கும் வருத்தப்படாத. அம்மா நான் இருக்கம்ல, உனக்கு எப்படி ஆயினும் பொண்ணு தேடி உனக்கு நான் அழகா கல்யாணம் பண்ணி வைப்பேன். அம்மா சும்மா இருமாண்ணா, அதெல்லாம் ஒன்றும் யோசிக்கல. ஆமா அந்த சாணியா எங்க இப்படி கூட்டி போட்டு வச்சிருக்க? வாடை அடிக்குதுமா, பக்கத்து வீடு வரைக்கும் போது போல. அவங்க வேற பேசிக்கிட்டு இருக்காங்க. இதுதான் யாருக்கும் டிஸ்டர்பன்ஸ் இல்லாம இருக்கணுமா? எவளாது நம்ம வீட்ல நம்ம வீட்டுக்குள்ள போட்டிருக்க சாணியை பார்த்து குறை சொன்னவா? ஏமா கத்தாதீங்கம்மா, உங்களுக்கு கேட்ட போகுது. எவனுக்கு கேட்டா எனக்கு என்ன வந்துச்சு? என் வீட்ல என் வீட்டு சாணியை நான் போட்டு வச்சிருக்கிறதுக்கு எவ என்ன கேள்வி கேட்பாங்க? அவ வீட்டு முத்தத்திலேயே கொண்டு சாணியை நான் கொட்டியிருக்கேன். என் வீட்டு முத்தத்துல கிடக்க சாணிக்கு எவ குறை சொல்லணுங்க? எம்மா சத்தமா பேசாதீங்கம்மா. எவனாது என் வீட்டு முத்தத்துல கிடக்க சாணியை கொண்டு அவ வீட்டு முத்தத்துல போட்ட மாதிரி குறை சொன்னவா? எக்கோ பிங்கி கிழவி காதுல விழுந்துருச்சு போல இருக்க, ஆளு கத்த ஆரம்பிச்சிருச்சு. எவனா இருந்தாலும் என்கிட்ட பேசு. எதுக்கு மூஞ்சிக்கு பின்னாடி பேசிக்கிட்டு இருக்கா? முதுகுக்கு பின்னாடி பேசியவன் ஒரு காலமும் வழங்க மாட்டான். அம்மா சும்மா இருங்கம்மா, மானத்தை வாங்காதீங்க. இங்க யாரும் மூஞ்சிக்கு பின்னாடியும் பேசல, முதுகுக்கு பின்னாடியும் பேசல, நேராதான் பேசியே. எவ விட்டு முத்தத்துல குப்பை கடங்கா போட்டிருந்தா எனக்கு என்ன வந்துச்சு? என் விட்டு மதில் கிட்ட எவ போட்டாலும் நான் குறை சொல்லதான் செய்வேன். ஏன்னா அந்த மதில் நான் போட்டது. ஓஹோ அப்படியா கதை? அப்ப நீ உன் விட்டு மதில இடிச்சிரு, நான் மதில போட்டுட்டேன், அதுக்கப்புறம் நான் சாணியை கொட்டிக்கிட்டே வந்துட்டா. இவ விட்டு மதிலுக்குள்ள நான் என்னமோ சாணியை கொட்டின மாதிரி. இது நல்ல கதையா இருக்க. நான் காசு செலவு பண்ணி மதுல போட்டு வைப்பேன், அதை இடிக்க சொல்லுவியா நீ? எவன் அப்பம் போட்ட முதல்ல எவன் இடிக்கிறதுங்க? மனுஷ பையன் இங்க இருக்க அவளை என்னதான் வீட்டுல கஞ்சி குடிப்பா அவ்வளோ தெரியல. ஒரு மனுஷன் வீட்டுக்கு வந்தா பச்சை தண்ணி குடிக்க இயலாது, அந்த மாதிரி வீட்டை வச்சுக்கிட்டு உனக்கெல்லாம் வாய். என் வீடு என்னன்னு இடம்னா உனக்கு என்னடா? நீயா வந்து என் வீட்டுல வந்து சட்டி பனையெல்லாம் தேச்சு கழுவ போற? எம்மா இறங்குங்கம்மா, ஏமா இப்படி மானத்தை வாங்குறீங்க? அதான் எவ வந்து உன் வீட்டுல வந்து சட்டி பானை பாத்திரம் எல்லாம் கழுவ போறான்னு நானும் பார்க்க தானே போறேன். அந்த
பயலுக்கு பொண்ணு கிடைக்காததுக்கு காரணமே நீ தான் கிழவி. உன் வாயினாலையும் ஒன்னாலையும் தான் அந்த பயலுக்கு இன்னும் பொண்ணு கிடைக்காம இருக்கு. இவங்க 2 பேரும் சண்டையில கடைசியில நம்மள வச்சு பந்தாடியாவல. என் பிள்ளைய பத்தி பேச உனக்கு என்னலாம் யோகிதா இருக்கு? என் பிள்ளைய பத்தி பேசினா என்ன மரியாதை கெட்டுரும் பாத்துக்க. லெச்சு லெச்சு போத விடுங்க, வாங்கங்க. ஆமா, யார் மரியாதை கெட்டோன்னு பாப்போமா? அவ்வளோருக்கும் தெரியும் இந்த ஊரு முழுக்க உன் லட்சணம் என்ன என் லட்சணம் என்னன்னு. என்னது இது? லெச்சு பிங்கி கிளவிட்டு என்னமோ கொலாடி சண்டை கணங்கெல்லாம் சண்டை போட்டுட்டு டக்குது. நீ தாளா சூனியகாரி? அவ்வளோருக்கும் சூனிய வச்சுக்கிட்டு தெரியா நீ? உன்னை மாதிரி சூனியகாரி இந்த உலகத்துல நானும் கண்டது இல்லாமா. பெரிய பொண்ணு, ஆமாங்க என்ன நடக்குது? ஒரே சண்டையா இருந்த மாதிரி இருக்கு. ஆமாடா, வா வா, வர்ற நேரமா இது. ஆமா, வீட்டுல கொஞ்சம் வேலை இல்ல, தேங்காய் இங்கெல்லாம் அரைச்சி வச்சுட்டு வர்றதுக்கு கொஞ்சம் நேரமாயி போச்சு. இப்பதான் எங்க அத்தை கிழவி மீனை வாங்கிட்டு வந்துச்சு. அப்படியா? அப்ப எங்க மாமியாரும் வாங்கிட்டு போயிருக்குமோ? நான் வீட்டை விட்டு வெளியே வர்ற வரைக்கும் அதை காணோம். ஆமா, இப்பதான் என் மாமியார் வாங்கிட்டு போச்சு. இப்பதான் உங்க மாமியாரும் போனாலும் போயிருக்குமா இருக்கும். ஆமாடா, நீ எத்தனை பேருக்கு சூனியம் வச்சிருக்கான்னு எனக்கு தெரியும். இல்ல, உனக்கும் சூனியம் வைக்கேன். என்ன சண்டை பழமா பெய்யிட்டு இருக்கு? ஆமா, சண்டை போயிட்டே இருக்குது, நிப்பாட்ட மாட்டேங்குது லெச்சு. நானும் நிறுத்துங்க நிறுத்துங்கன்னா கேட்க மாட்டேங்குது. நீ வேணா வந்து சொல்லி பாரு. ஐயோ, இந்த சண்டையில எல்லாம் தலையிடப்படாது, வேடிக்கை மட்டும்தான் பார்க்கணும். நீ செய்வடா, நீ செய்வன்னு எனக்கு தெரியும். செய்வனுக்குன்னே வைக்கிறதுக்குன்னே பிறந்தவா. இப்படி செஞ்சு செஞ்சே நீ அழிஞ்சு போ. லெச்சு வாங்க, அது கிளவிக்கிட்ட வாய விடாதீங்க, கருணாக்கு பொம்பளை வேற. அவ என்னவா இருந்தா எனக்கு என்ன? இவ சொல்லலாம் எனக்கு பலிக்காது. இவ கேடுகிட்ட புத்திக்குதான் இவ இப்படி இருக்கா. ஆமா, இவ ரொம்ப அளவுல இருக்கால்ல, உன்னை விட நான் நல்லா இருக்கேன். நீ என்ன நீ இருந்துட்டு போ, எனக்கு என்ன வந்துச்சு? உன் மூஞ்சில முழிச்சாலும் சோறு தண்ணி கிடைக்காது. லெச்சு லெச்சு ரொம்ப பேசுறியே நினைக்க. இன்னைக்கு என்னமோ இறங்குங்க, இங்க வாங்க. மதில் தூரத்துக்கு எட்டுலனாலும் எக்கி எக்கி கடந்து பேசிட்டு அடக்கத பாரான். இருள வாரம் பெரிய பொண்ணு, இவள கேள்வி கேட்கும் போது நாக்கப்படுங்க மாதிரி 4 கேள்வி நறுக்குன்னு கேட்டு விட்டுறணும். அப்பதான் இந்த சூனியகார கேள்விலாம் சரிபட்டு வரும். இவளுக்கு பயம் விட்டு போச்சு. இரு, இவளை இன்னும் 4 கிளி கிழிச்சிட்டு வரேன்.